வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சுமார் 700 கோடி ரூபாய் அதிமுகவின் ஆட்சியின் பொழுது ஊழல் செய்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்ட தனியார் நிறுவனம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அதற்கான விளக்கத்தை நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளார். சுமார் 700 கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டது உண்மைதானா? அதாவது நெடுஞ்சாலைத்துறையில் சுமார் 700 கோடி ஊழல் செய்யப்பட்டிருப்பதாக ஆவணங்கள் அனைத்தும் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் ஆட்சி 2 ஆண்டு காலம் கொரோனா காலம் என்ற காரணத்தினால் அதில் சத்துணவு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட பல கோடிகள் ஊழல் செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே புகார் எழுந்தது. மேலும் கொடநாடு வழக்கு, தற்பொழுது டெண்டர் ஊழல் முறைகேடு, நெடுஞ்சாலைத்துறை சாலை முறைகேடு என்று வரிசையாக எடப்பாடி மீது வழக்குகள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. முதல் நாளாக இன்று விசாரணைக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய வழக்கின் வாதத்தை கூறிவிட்டு சென்றுள்ளார். இந்த வழக்கு அடுத்த வாரம் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. மேலும் எதிர்பார்க்கப்பட்ட அனைத்து கேள்விகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிவிட்டாரா என்று பார்க்குமையானால், ஊழல் நடந்திருப்பதற்கான சாத்திய கூறுகளை பற்றியான கேள்விகளுக்கு மழுப்பிவிட்டார். காரணம், டெண்டர் ஊழல் முறைகேடு என்பது நேரடியாக எடப்பாடியின் பெயரை சேர்க்கப்பட்டிருப்பதுதான் இங்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கிறது என்று எடப்பாடி கூறிவிட்டார். டெண்டர் என்பது யார் குறைந்த அளவில் கேட்கிறாரோ அவர்களுக்குத்தான் கொடுக்கப்படும். அதில் முறைகேடு நடந்தால் அந்த கமிட்டி தான் அதற்கு முழுமையான பொறுப்பு என்றும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். ஆனால் ஃபைனலாக முதல்வர் தானே அதில் கையொப்பம் இட வேண்டும். அப்பொழுது அதிக அளவு வித்தியாசம் இருக்கிறது என்று கேள்விகள் கேட்கலாமே. உங்களது ஆதரவு இல்லாமல் அமைச்சர் செயல்பட முடியாது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்டிருப்பதால் திடீர் தகவல்களாக இது பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் எடப்பாடி சிக்கிவிட்டால் நிச்சயம் சிறை தண்டனை தான். அது மட்டுமல்ல, அவரது சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் என்றே கூறலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே கொடநாடு வழக்கு மற்றும் டெண்டர் ஊழல் முறைகேடு வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் நெடுஞ்சாலைத்துறையிலும் தற்பொழுது 700 கோடி வரை ஊழல் நடந்துள்ளதாக கூறி அறப்போர் இயக்கத்திடம் 1.5 கோடி இழப்பீடு கோரிய எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கின் விசாரணை நடந்து வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் எடப்பாடி குற்றவாளி என்றால் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்யலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.